ஹலோ மக்களே! இது உங்க ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்க ஆர்வி. என்னடா செட்டப் வித்தியாசமா இருக்கே! அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோ ஒரு கேம் ப்ளே வீடியோவா தான் இருக்கப்போது. நேத்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். வெண்பா அப்படின்ற கேம பத்தி. அந்த கேம் உடைய அந்த டெமோ வெர்ஷன் நேத்து சொன்ன அந்த டெமோ வெர்ஷன தான் இன்னைக்கு நம்ம கேம் ப்ளேவா பார்க்க போறோம். ஸோ அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. தென் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு கேம் ப்ளே வீடியோ இப்ப தான் நான் போடுறேன். ஸோ இதில எதுவும் முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா, என்ன மாத்தலாம்? என்ன கரெக்ஷன் அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க. இப்ப டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். ஓகே. ஓபிஎஸ் ஆன்ல இருக்கு. இப்ப இந்த கேம் ஓப்பன் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி Steamலேருந்து டவுன்லோட் போட்டு வச்சுட்டேன். நீங்க Steamல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு வென்பான்னு டைப் அடிச்சீங்கன்னா, அதோட டெமோ வெர்ஷன் வரும். இது எந்த பிசில வேணாலும் விளாடலாம். ரொம்ப பெரிய கேம்லாம் இல்ல. 1 ஜிபிக்கும் கம்மியான சைஸ்ல தான் இந்த கேம் இருக்கு. அதாவது இந்த டெமோ வெர்ஷன் இருக்கு. ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணி விளையாண்டு பார்க்கலாம். ஓகேவா? ஆ இப்ப இந்த கேம் எங்க இருக்கு? இந்த இருக்கா? வென்பா டெமோ. இப்ப இத ஓப்பன் பண்ணலாம். ஓகே. ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ எடுத்தோடனே தமிழ்ல வந்தோடனே பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்படியே ஒரே குஷி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் கேம் இப்படி தமிழ்ல பார்க்குறது அப்படின்றது ரொம்பவே ரேர்ல. ஓகேவா? தென் இத விளையாடுறதுக்கு உங்களுக்கு மவுஸ் மட்டுமே போதும். அத வச்சு நீங்க விளையாண்டுக்கலாம். ஜஸ்ட் கிளிக் மட்டும் தான் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க உங்களுக்கு ப்ளே அப்படின்றது வந்துச்சு. உங்களுக்கு இந்த மியூசிக்லாம் பின்னாடி கேட்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் ஜஸ்ட் ரேண்டமா ஏதோ ஒரு பீட்ட போடாம, நம்ம ரீஜியனுக்குரிய பீட்டும் குடுத்துருந்தாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க ப்ளே அப்படின்னு குடுத்தோம் அப்படின்னா, இங்க அது ப்ளே ஆரம்பிச்சிரும். ஸோ இதில உள்ள போனோனே இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பாருங்களேன். இப்ப தானே வரும். உள்ள போனோனே ஒரு திருக்குறள். "எண்ணித் துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவதென்பதிலக்கு." ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் இருக்கு. தென் அப்புறம் திருவள்ளுவர் கேலண்டர். கீழ பார்த்தீங்கன்னா, முத்து டிராவல்ஸ். ஸோ முத்து டிராவல்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம வீட்ல கேலண்டர் இருக்கும். ஸோ டீட்டெயிலிங் நல்லா பண்ணியிருக்காங்க. தென் அடுத்து இந்த கேமோட ஆர்ட் ஸ்டைல் வந்து இப்படி தான் இருக்க போகுது. இந்த கேரக்டரோட பேர் தான் வெண்பா. இது வந்து ஹஸ்பண்ட் கேரக்டர். லீவிங் ஆல்ரெடி கிளம்பிட்டீங்களா? ஐயோ! சாரி டிட் ஐ வேக் யூ? இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேம் இருக்கும். டயலாக் வராது. நீங்க ரீட் பண்ணி பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு இண்டி கேம் அப்படின்றனால இண்டி கேம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு சின்ன கேம் தான். ஓகேவா? டிட் ஐ வேக் யூன்னு கேட்டிருக்காப்புல. என்ன டைம்? 8. எப்படி இருக்கு? ஓ! இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல போல. டயர்ட் அப்புறம் நாஷியஸ் அப்படின்னு 2 இதில இருக்கு. இந்த மாதிரி நீங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ற மாரி வரும். பட் நான் இத விளாண்டப்போ பார்த்தீங்கன்னா, 2த்துக்குமே ஒரே மாரியான ஆன்சர் தான் வருது. டயர்ட்னு குடுத்தாலும், ஆ இந்த மாரி ஜஸ்ட் லைக் எஸ்டர்டே அப்படின்ற ஒரு ரிப்ளே தான் வருது. இன்னொரு ஆப்ஷன குடுத்தாலும் இதே ரிப்ளே தான் வருது. ஸோ மேபி இது டெமோன்றனால இப்படி இருக்கலாம். ஐ திங்க் எனக்கு தெரியல. ஓகேவா? தென் ஓகே. அடுத்து ஐ வில் கால் யூ ஸ்கூல் அண்ட் சே யூ கான்ட் கம் டுடே. ஓ! ஸ்கூல்ல வேலை பார்க்குறாங்களா? ஐ வாஸ் ஜஸ்ட் அபவுட் டு லீவ் ஃபார் அ வொர்க். யூ ஷுட் கோ பேக் டு ஸ்லீப். வேலைக்கு போனோனே தூங்க போன்றாப்ல. சாப்பாடுக்கு என்ன பண்ண? லெஃப்ட் ஓவர் இட்லி அண்ட் கார்லிக் சட்னி. மிச்சம் இருக்கிற இட்லி, கார்லிக் சட்னியும் நேத்து வச்சது இருக்கான். யூ கேன் ஸ்டீம் சம் இட்லிஸ் குயிக்லி. டக்குன்னு இட்லி வச்சுருங்க அப்படின்ற மாரி சொல்றாப்ல. ஐயய்யோ! எனக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது. இட்ஸ் ஓகே. ஐ வாஸ் அபவுட் டு லீவ். ஓகே பரவாயில்ல நான் கிளம்புறேன். இது வெறும் இட்லி தானே ரொம்ப ஈஸி அப்படின்றாம்ல. அடுத்து இல்ல பரவாயில்ல எனக்கு அது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். ஐ கேன் சர்வைவ் ஆன் த காஃபி மிஷின். நான் காஃபி குடிச்சே வாழ்க்கைய ஓட்டிருவேன்டா. ஆக்சுவலா இந்த ஆர்ட் ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது ஒரு மாரி இந்த கிரையான்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரியான ஒரு ஆர்ட் ஸ்டைலா இருக்கு. ஃபைன் நானே மேக் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கும். அது எப்படி கொடுத்தாலும் ஒரே மாரி தான் போகுது. வெயிட் 5 மினிட்ஸ் அப்படின்ட்டு. இட்ஸ் ஃபைன். நோ, நோ, நோ. ஐ நீட் டு மேக் ஃபார் லஞ்ச். நான் எப்படி எனக்கு சாப்பாடு செய்யணும், அதனால உங்களுக்கு செஞ்சிடுறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஜஸ்ட் டெல் த ஸ்கூல் ஐ வில் பி டன் இன் அ மினிட். ஓகே. ஓகே. இதான் டைட்டில் வந்துருச்சு. வெண்பா. இங்கேயும் தமிழ்ல ஒரு தடவ குடுத்துருக்கலாம். ஓகே. இப்படி தான் இருக்கு. லெட்ஸ் கெட் சம் ஃபாஸ்ட். டக்குன்னு ஏதாவது ஒண்ணு செய்வோம். இருந்தாலும் என் அம்மாவோட ரெசிபி புக் இருக்கு. அத ட்ரை பண்ணலாமா? நான் செய்ற இட்லி சாஃப்ட்டாவே வராதாம்.
ஓகே. அவன் அம்மாவோட புக்கில் இருக்க ரெசிபியை வச்சு செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த புக்கை வச்சு தான் இந்த கேம் ஃபுல்லாகவே போகும். ஓகேவா? நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். நிறைய ரெசிபி இதில் தான் இருக்கும். இதை பார்த்தா நம்ம குக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரீடபுள் அதுலேயும் இந்த சிலது வந்து அன்ரீடபுளாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டெமோவில் இந்த ஒரு குக்கிங் மட்டும் தான் இருக்குது. முக்கியமான விஷயம் இந்த சாங் கேட்டோன்னே எனக்கு இன்னும் குஷியாக போயிருச்சு. ஏன்னா ஒரு நார்மலான ஒரு ரேண்டமான பீட்டுக்கு பதில் உண்மையிலேயே ஒரு நம்மளுடைய தமிழ் வேர்டிங்ஸை வச்சு ஒரு மியூசிக்கை வச்சு பாட்டே ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப இந்த ஒரு சாங் மட்டும் இல்லை, இதோட பழைய ட்ரெயிலர் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ட்ரெயிலரில் இன்னொரு பாட்டு வேறு வந்துச்சு, தானே தானே அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு வந்துச்சு. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு ஒரு குக்கிங் ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம். ஸோ ஓகே, இப்போ நம்ம இட்லி செய்ய போகிறோம். புக்கை திறந்தோம் அப்படின்னா இதில் என்னென்ன போட்டிருக்கு, இட்லி பிளேட்டு, டவல், குக்கர், இன்க்ரீடியன்ஸ், வாட்டர், பேட்டர், ஓகே, ஹோல்ஸ், லெட் ஸ்டீம் தோ. இந்த ஹோல் வழியாக தான் நமக்கு ஸ்டீம் ஆக போதான். தேர் ஆர் ஆல்சோ ஹேவ் ஹோல்ஸ், ஸோ வாட்டர் கேன் குக், மேக் ஷூர். பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா இது ஒரு பழைய புக் அப்படின்றனால இந்த ரெசிப்பிலேயே நமக்கு நடுவில் ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன அப்படின்றத நம்மளே அசியூம் பண்ணிவிட்டு குக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாட்டர் இந்த மாதிரி தான் வைக்கணும் போல். இந்த ஹோல்ஸ் மேலே இட்லி, இந்த ஹோல்ஸ் மேலே இட்லி. ஸோ இந்த ஹோல்ஸ் வழியாக ஸ்டீம் மேலே வந்து இட்லி அவியுமா, அதுதான் இங்கே போட்டிருக்கு. ஸோ இப்போ சமைக்க போகிறோம். ஐ ஹவ் சம் மேட் இட்லி ஃபார் கைண்ட் ஆஃப் பீஸ் பிஃபோர். இட் ஒன்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் மைன் சீம்ஸ் டு பி ஹோல்ஸ் ஆன் த பிளேட்ஸ். ஓகே, என்னோட இட்லிக்கும் ஸோ என்னோடய பிளேட்ஸுக்கும் இதுக்கும் வித்தியாசம். இதில் ஓட்டையாக இருக்கான், அதனால் இதுக்கு தெரியலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா சார் திஸ் இஸ் மெத்தடிக் இட்லி சாப்பிட்டா வர்றதுக்கு இது தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ரைட்டு. இப்போ இங்கே இதோட அந்த சவுண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு அந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இதுக்கு சவுண்டு வருது. ஸோ இதுவுமே இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப ஒரு சாம்பிள் தான். ஓகேவா? தண்ணியை ஊற்றணும். தென் அடுத்து இட்லி துணியை எடுத்து இதில் போடணும். தென் அடுத்து மாவு ஊற்றணுமா? ஆமாம், கரெக்டு தான். மாவு ஊற்றிட்டோம்னா டப் இந்த சவுண்டில் சூப்பராக இருக்கும் உண்மையிலே. தென் இந்த பிளேட் எடுத்து அப்படியே உள்ளே வைக்கணும். தென் அடுத்து 2வது இட்லி துணி, மாவு, தென் அடுத்து இதையும் உள்ளே வைக்கணும். இதில் ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த புக்கில் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த ஓட்டை கீழே இருக்கணும், அதுக்கு மேலே ஒரு இட்லி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வைக்கணும். ஓகேவா? ஐயோ, இது இப்போ எடுக்கக்கூடாது, எடுக்க வரல, வைக்கிறதுக்கு முன்னாடி சுற்றணுமோ? ஐயோ, அப்போ திருப்பி முதல்ல இருந்த மண்ணு. ஓகே, பரவாயில்ல. மறுபடியும் தண்ணி, இட்லி துணி, மாவு, இட்லி பிளேட்டை உள்ளே வச்சு சுற்றி இந்த ஓட்டை இங்கே வர மாதிரி சுற்றிடும். ஓகே ரைட்டு. மறுபடியும் இட்லி துணி, மாவு. இப்போ இதை வச்சோம்னா இப்போ இது கரெக்டாக போய் உட்காந்துக்கிறது. இப்போ இது தப்பாக வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா இட்லி ஒழுங்காக அவியலை அப்படின்ற மாதிரி வரும். மேபி உங்களுக்கு இதில் தெரியல அப்படின்னா இந்த கொஸ்டின் மார்க்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில ஹிண்ட்டு கொடுக்கும். இட்லியை பற்றின சில விஷயம், இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். இது இட்லின்றனால நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நிறையா சில காம்ப்ளெக்ஸான டிஷ்ஷஸ் கூட வரும் இதில். நீங்கள் அதை ட்ரெயிலரில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். அதை யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த ஹிண்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வேண்டாம் நமக்கு. நம்ம இந்த அடுத்தது மறுபடியும் இட்லி துணி, இட்லி தூக்கி இது. ஐயோ, அதை சுத்தாம விட்டானே. ஐயோ, கொடுமையை இதை எடுக்க முடியாதா? ஐயோ, சரி முதல்ல வந்து போவோம். இனி இட்லிக்கு தாக்க போகிறா இருக்குது. தண்ணி, இட்லி துணி, மாவு, இட்லி இது ஒரு தடவை சுற்றிடுவோம். சுற்றிட்டியா? கரெக்டாக ரைட்டு. மறுபடியும் இட்லி துணி, இட்லி. ஓகே, இப்போ இதையும் இன்னொரு சுற்றிடுவோம். ரைட்டு, இப்போ தான் கரெக்டாக இருக்குது. மறுபடியும் இட்லி துணி, மாவு, இதை தூக்கிக்குள்ளே வச்சுருவோம். ஸோ ஓகே, இப்போ இந்த குக்கரை மூடிட்டு, குக்கரில் இட்லி வைப்பாங்களா என்ன? சரி, எதுவும் ஒன்று இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ரைட், இப்போ இதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன் ஆயிரும். லெட்ஸ் see இது எப்படி வருது அப்படின்னு. ஆன் பண்ணி விசில் அடிச்சிருச்சு. ஓகே, அவ்வளோதான் போலும் போல். லெட்ஸ் ரிமூவ் த இட்லி லிட். ஓகே, அவ்வளோதான் போல். இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. டாடா பாரா, நமக்கு சூப்பராக இட்லி ரெடி ஆயிடுச்சு. தூங்கி எதிர்த்தோடனே இந்த அம்மா இட்லியை வச்சுருக்கு. அருமை. பாரா, இட்லியில் டெக்கரேஷன் மேலே போட்டிருக்கு. தென் அதை ஓகே. ஈவன் டுக் ஃபேஸ் டைம் மேக் யுவர் ஃபேஸஸ். ஐ திங்க் யூ ஃபார்கட். என்னோட தாடி இருக்குது, அதை மறந்துட்டியே அப்படின்றான். ஏயா, உனக்கு இந்த இதில் இட்லியை வச்சு கொடுத்ததே பெருசு, இல்லை உனக்கு தாடி வேறு வரையணுமோ? You really didn't have to do this. My husband can't even figure out idlis.
Venba, I told you to sleep. நான் தூங்க தானே சொன்னேன். யூ ஹேவ் பின் ஃபீலிங் சிக் அண்ட் எக்ஸாஸ்டட். டயர்டாக இருக்க, உடம்பு சரியில்லை, போய் தூங்க வேண்டியதானன்றான். நீ சமைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு தடவை சாப்பிடாம விட்டா என்ன பெருசா அப்படின்றாப்புல. பல்லவன், ஓ இவர் பேர் பல்லவனா? பல்லவன் வெண்பா. ஓகே, you're making me to choose between resting and let you starve. This is not fair choice for me. So you are not letting me starve? I know, but what it feel like, I don't even let you leave. ஓகே, என்னால் நிம்மதியாக தூங்க முடியல அப்படின்றது அப்படி இல்லாட்டி சாப்பாட்டுக்கு என்ன, ஐ மீன் லஞ்சுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காப்புல. லஞ்சுக்கு என்ன வேணும் அப்படின்றதுக்குள்ளே போவோம். I still have to cook as exhausted as sick I am. So sad. I wouldn't, you just wouldn't have seen it. I don't have a coffee machine here to survive on either. But for you to cook even on days like this. You're right, sorry. Do you look for tickets back home? Yes, it's expensive, but we can still manage it. So do you think we should go? கிட்டத்தட்ட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து கனடாவுக்கு வந்து அவங்க புதுசாக ஸ்டே பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி லைனில் போகும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பையன் சின்ன வயசில் இருக்கிற மாதிரி சில கிளிப்ஸ் இருக்குது, அந்த பையன் பெருசாக வளர்ந்த மாதிரி சில கிளிப்ஸ் இருக்குது, இவங்களுக்கெல்லாம் வயசான மாதிரி ஒரு கிளிப்ஸ் இருக்குது. ஸோ இது அப்படியே ரொம்ப நாள் டைமில் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாயிருக்குன்ற மாதிரி தான் தோணுது இதெல்லாம் பார்க்குறப்ப. அல்ல ஸ்கூல் gives you more shifts. My boss changes mind. It's going to be tough to stay in Canada. இப்போ தான் புதுசாக அவங்க கனடாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பழகிறது கொஞ்சம் டைம் ஆகுது. You know there are other options, but I wouldn't mind going back. I'm sure I can teach again at my old job, and there is nothing really keep us here. That would be nice. Oh well, why don't you live with me now? டாக்டர்கிட்ட ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர்கிட்ட போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஐம் ஷூர் ஆல் ஐ நீட் சம்திங். இப்போ எனக்கு தூங்கினா போதும், எனக்கு சரியாயிருவேன். ஹேவ் பீன் சேயிங் தட் ஃபார் 2 days. 2 நாளாக நீ ஏற்றாமல் சொல்லிகிட்டு இருக்க. கமான், நான் உன்னை கொண்டு போகிறேன். டாக்டர்ஸ் ஆர் ஃப்ரீ ஹியர். டாக்டர்ஸ் அங்கே ஃப்ரீயா கனடாவில்? அப்படியா? உண்மையிலேவா? யாருக்காவது தெரிஞ்ச கீழே கமெண்ட்டை போடுங்க. ஸோ வெளியே போயிட்டு வந்துருச்சா? வாடியாண்டி போயிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பவுட்ரு இருக்குது. என்ன மோசம் காணும். இந்த பவுட்ரு உங்களுக்கு தெரியும், இந்த பவுட்ரு சீப்பு நல்லா பண்ணியிருக்காங்க இந்த கேம் உண்மையிலே. ஸோ ஒரு குட்டி கேமாக இருந்தாலும் இவங்க இவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்மளுடைய ரீஜனை சார்ந்த டீட்டெயில்ஸ் இருக்கிறப்ப அதுவுமே பார்க்க ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேவா? Venba, are you home? What did the doctor say? அதுக்குள்ளேயும் வந்துட்டாப்ல. So the boss didn't even consider it unless a miracle happens. So we start packaging. What with you? You never told me what doctor said. Well, I think you should eat first. மொதல் போய் சாப்பிடியா? ஓகே, மறுபடியும் இட்லியா? ஆர்ட்ஸ் காட் an interview today. என்னையாச்சு உனக்கு? ஊட்டி விட போதா என்ன? இல்லை டிசைனை காட்டுறாங்களா? மூணாவதாக ஒன்று இருக்குது பாருங்களேன். இது வந்து ஃபுல் கேமுடைய இவங்களோட அந்த பையனுடைய அந்த இவங்களோட பையனுக்கு டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். அப்படித்தானா? இது கீழே கமெண்ட் பண்ணிடுங்க நீங்கள். ஸோ ஐ கெஸ் திஸ் மீன்ஸ் வி ஹேவ் அ ரீசன் டு ஸ்டே. அப்போ அதுதான் கரெக்டு. ஐ மீன் ரைசிங் எ சைல்டு பேக் ஹோம் வுடன்ட் பி பேட் either. கரெக்டு. அப்போ நான் சொன்னது கரெக்டு தான். பட் தேர் இஸ் a chance we have a difficult life here. It's only going to get more expensive through we are barely scraping as it is. புலம்புறாப்புல தலைவர். அதே we can't provide either. Parents wouldn't able to. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபேன் ஓடலை, அதனால தான் அப்படி இருக்குது. ஸோ அதை அப்படியே கண்டுக்காதீங்க நீங்கள். தென் வாட் இஃப் தே ரீசெட் us for when they are grown up? Recept us for that when they are grown up. ஸோ இப்போ தான் மகனுக்கிட்டே கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே மகன் என்னவா அப்படின்றதெல்லாம் இவர் நினைக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ
இப்படி தான் போகுது இந்த கேம். ஓகேவா? What do you think, Venba? Why are you saying anything? I don't know, it's funny you say and worry. உனக்கு கவலையே இல்லையா? I don't know, I feel very calm for some reason. That makes all of us. பல்லவன், don't worry, I'm sure they will turn out fine. எப்படி சொல்கிறாரு? ஏன்னா அது நம்ம பையன். How else could they turn out? அருமை, நல்லா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் பிளேயிங். அடுத்து வென்பா வில் ரிலீஸ் வெரி வென்பா வில் ரிலீஸ் இங்கே சீக்கிரமாக ரிலீஸ் ஆயிருப்பா. ஸோ ஸ்டீமில் விஷ்லிஸ் பண்ணி வச்சுக்கோங்க, தான் சொல்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா டெமோ வெர்ஷன். இதுதான் உங்களுக்கு திரும்ப நடக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கேம் உங்களுக்கு இப்படி தான் இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு இதோட டயலாக் வழியாகவே நிறையா விஷயங்களை கன்வே பண்ணுற மாதிரி தெரியுது. அப்பார்ட் ஃப்ரம் குக்கிங், ஸ்டோரியிலையுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி தான் தெரியுது. நல்லா இருக்குது உண்மையிலேயே. சின்ன கேமாக இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் இந்த கேமில் பார்க்குறப்ப ஒரு வித்தியாசமான ஃபீல் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டீமில் டவுன்லோட் பண்ணி டெமோ ட்ரை பண்ணி பாருங்கள். தென் இந்த கேம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, எதுவும் முன்ன பின்ன எதுவும் தப்பாக இருந்துச்சா, இல்லை எதுவும் மாற்றணுமா அப்படின்றதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். Until then, this is our view from All You Tech Tamil, signing off.